பிரியா, வீட்டு வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இதெல்லாம் முதல்ல கொண்டு போய் காயலங்கள்ல போட்டு வந்துருமா. இதுல வர காசு கூட நீயே எடுத்துக்கோ. மா, இல்ல டிஎன்பிசி புக்ஸ் இருக்கு. ஆமா, இதெல்லாம் என் பையனோட தான். அவன் தான் பாஸ் பண்ணிட்டாலே, இனிமே இது யூஸ் இல்ல. அதான் கடையில போட சொல்றேன். மா, எனக்கும் டிஎன்பிசி படிக்கணும்னு ரொம்ப ஆசைமா. ஆனா புக் வாங்க காசு இல்லம்மா. என்னது, நீ டிஎன்பிஎஸ்சி படிக்க போறியா? காமெடி பண்ணாத பிரியா. என் பையனை 4வது அட்டம்ல தான் பாஸ் பண்ணான். நீ காலேஜுக்கு போனியா, வந்து வீட்டு வேலை பார்த்தியான்னு இருக்கணும். புரியுதா? மா, இந்த புக் மட்டும் நான் எடுத்துக்கிட்டுமாமா? நீ படிக்க போயிட்டா அப்புறம் யார் வீட்டு வேலையெல்லாம் பாக்குறது? மா, காலைல வீட்டு வேலை முடிச்சிட்டு நைட் நான் படிச்சுக்கிறேமா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது பிரியா. நீ முதல்ல இதெல்லாம் எடுத்துட்டு போய் கடையில போட்டு வந்து வீட்டு வேலையை பாரு. மா ப்ளீஸ்மா, இந்த புக் மட்டும் நான் எடுத்துக்கிறேமா. சரி போ. ஆனா ஒண்ணு, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்கு வராம இருக்கக்கூடாது. புரியுதா? சரிம்மா. ம். மா, நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட். காசு கொஞ்சம் கிடைக்குமாமா? பிரியா, நீ எப்படியும் டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ண போறது இல்ல. எதுக்கு காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? மா, என்னோட ஆசையே ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போய் எங்க அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும் தாமா. உனக்கெல்லாம் என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. உனக்கு என்ன தோணுதோ செய். உனக்கெல்லாம் பட்டாதான் புரியும். டிஎன்பிஎஸ்சியில பாஸ் பண்றதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது பிரியா. மா பரவாயில்லம்மா, கொஞ்சம் காசு மட்டும் அனுப்புங்கம்மா. சரி, அனுப்புறேன். சரிம்மா. மா, ஸ்வீட் எடுத்துக்கோங்கம்மா. என்ன பிரியா, ஸ்வீட்லாம் தர? என்ன, உனக்கு ஏதாவது கலர் நிச்சயம் இருக்கா என்ன? இல்லம்மா, நான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேம்மா. உண்மையாவா? ஆமாம்மா, 10th ரேங்க்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இது நடந்திருக்காதுமா. நீ எல்லாம் பாஸ் பண்ண மாட்டேன்னு நினைச்சேன் பிரியா. ஆனா நான் நினைச்சது தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. டிஎன்பிஎஸ்சி புக் வாங்க கூட காசு இல்லாம இருந்தேன், நீங்க தான் கொடுத்தீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க கூட நீங்க தான் காசு கொடுத்தீங்க. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா அது நடந்திருக்காதுமா. என்னோட வெற்றிக்கு நீங்க தான் முக்கியமான காரணம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ எல்லாம் இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். சரியா? சரிம்மா, நான் போய் வேலை பாக்குறேன். ஏய் இரு, கவர்மெண்ட் ஆபீசர் என் வீட்டுல வேலை பார்க்கறதா? நீ ஃபர்ஸ்ட் வந்து என் கூட உட்காரு. வா பிரியா, உட்காரு. பரவாயில்ல, நீ இருக்கட்டும். உட்காரு பிரியா, உட்காரு. நீ இரு, நான் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன்.